அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு செய்யலாம். அதுக்கு முன்னாடி கிராமத்து இளவரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு எடுத்து வச்சிருக்க பார்க்கலாம். சட்டியை சுத்தினா மாதிரி எண்ணெய் விட்டுக்குங்க. சட்டி உங்களுக்கு வெடிப்பு விடாமல் நல்லாயிருக்கும். வானல் வச்சு கூட நீங்கள் வெங்காயம்லாம் வதக்கி அதுக்கப்புறம் சட்டியில் குழம்பு வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வடகம் சேர்க்கலாம். நான் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதோ தட்டி வச்சதுக்கு பூண்டு சேர்க்குறேன். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப வதங்கக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒன்று பாருமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம். இது கூடவே இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியே இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் மஞ்சள் தூள், உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வதக்கும் போது தக்காளியெலாம் நல்லா குழஞ்சி வதங்கி வரும். தக்காளி வதங்கட்டும். புளி ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே. வெங்காயம் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கோசம் நான் எப்பயுமே அரைச்சி தான் செய்வேன். அதுலேருந்து அவங்க பொறுக்கி போடாமல் இருக்கிறதுக்கோசம் ஒன்றும் அதிகமாக ஓட்டிட்டு செய்வேன். இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் தூள் சாம்பார், காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் இது ஒரு மிளகாய் தூள் தான். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் தூக்கலாக கலர் தூக்கலாக வேணும்னா வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கம்மியான தீயிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உருண்டையாக இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே அந்த எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தீயை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மீடியமான தீயில் தான் நல்லா கொதிச்சு வந்தது. தீயை கம்மி பண்ணிட்டாலும் சட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இதை மாதிரி தளன்னு கொதிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஷீலா மீனை சேர்த்துக்கலாம். இதில் நான் தலையும் வாடும் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கிறேன். மீனை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்குங்க. நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் மீனை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அப்போ தான் மீனில் இருக்க பச்சை வடை எல்லாமே போயிடும். மீனினுடைய சுவையும் மீன் குழம்புல இருக்கும். கம்மியான தீ தான் வச்சுருக்கேன், ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் மீன் குழம்பை நல்லா கொதிக்க விட்டுட்டேன் மீன் போட்டு. இப்போ அப்படியே லேசாக கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் போட்டதும் மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா சுவையான சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரத்துக்கு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அப்படியே அடுப்பு சூட்டோடவே இருக்கட்டும். லேசாக மூடி போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் திறந்து விட்ட மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஆவி தண்ணியெலாம் இறங்காமல் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. சுவையான சூப்பரான சீலா மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சாச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கிராமத்து இளவரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.